பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், தர்சீஸ் கப்பல்களே அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா ஒரு எச்சரிக்கையை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை இங்க சொன்னாரு? ஏன் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலமாகவே பார்ப்போம். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீருவுக்கு சமமான நகரம் உண்டோ? தீருவோட ஹிஸ்ட்ரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். இங்கே ஆண்டவர் பாயிண்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? பெருமைப்படாதீங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. தீருக்கு பெருமை இருந்துச்சு, நம்ம கடல் கரையில் இருக்கிறோம், நல்ல வணிகம் நடக்குது, நல்லா ஆசீர்வாதம் இருக்குது, செல்வம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு மற்றவர்கள் கீழே விழுகிறவர்கள் அவர்களை பார்த்து ரொம்ப கொக்கரிச்சுது தீரு பட்டணம். அதான் ஆண்டவர் சொல்றார், இப்படி கொக்கரிக்காத, எச்சரிக்கையாரு, உன் நாள் வந்துருச்சு, உனக்கு முடிவு கட்டப்படுகிற நாள் வந்துருச்சு, எச்சரிக்கையாரு அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? நாமும் இப்படி இருக்கிறோம் தானே? நமக்கு நல்ல செல்வ மிகுதி இருக்கு, ஆசீர்வாத மிகுதி இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரையே மறந்துடுறோம். எல்லாம் இதனால தான் ஆச்சு, இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆஸ்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த செல்வம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கடவுளாவது ஒன்றாவது அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறோம். ஒரு வீடு கட்டிட்டா, ஒரு கார் வாங்கிட்டா, ஒரு பைக் வாங்கிட்டா, பேங்க்கில் கொஞ்சம் அமௌண்ட்டு இருந்துட்டா, நாம் என்ன பண்ணிடுறோம்? கடவுளை மறந்துடுறோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலும் கடவுளை மறக்காம உண்மையாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தவறி கடவுளை மறந்து வழி தப்பி போனவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். பெருமை வேண்டாம், எல்லாம் இருக்கின்ற பெருமை வேண்டாம், பலம் இருக்கின்ற பெருமை வேண்டாம், பதவி இருக்கின்ற பெருமை வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். தான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ஒரு நாள் தரைமட்டமாய் போனது. நம்ம கடல்ல இருக்கோம், நம்மளை யாரும் தொட முடியாது, கடல் நடுவில் இருக்கிறோம், நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினச்சிச்சு. ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கி போட்டார் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்பாக மட்டும் பெருமை வேண்டவே வேண்டாம். மனிதர்கள் எதிர்த்து நிற்கல, கர்த்தர் எதிர்த்து நிற்பார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். அது நமக்கு தீமையை தான் கொண்டு வருமே தவிர ஒரு நாளும் நன்மையை கொண்டு வரவே வராது. பெருமைப்பட்டு அழிஞ்சு போனவங்க வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் அப்படிதான் தன்னுடைய இந்த நிலையை இழந்து போனார். பார்வோன் அப்படிதான் தன்னுடைய நிலையை இழந்து போனார்.
இது ஒவ்வொருத்தரை நம்ம பார்த்து கொண்டே போகலாம். பெரிய பெரிய ராஜாக்கள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதே போல் கிறிஸ்தவத்தை அழிச்சிடணும், கிறிஸ்தவத்துக்கு ஒரு முடிவு கட்டிடணும், கிறிஸ்தவமே வளரக்கூடாதுன்னு நினச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்லி பெருமையும் மேட்டுமையும் கொண்டு ஒரு கும்பல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழும்பி கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், மனிதன் இல்லை. அதனால பெருமை மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது நமக்கு தீமையை கொண்டு வரும், நமக்கு அழிவை கொண்டு வரும், நமக்கு இல்லாமையை கொண்டு வரும். பெருமை வேண்டாம். ஏன் இந்த வசனத்தில் ஆண்டவர் இதை வலியுறுத்தி சொல்கிறாருன்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான், இந்த வசனம்தான். ஆனால் ஈஸியாக சாத்தான் நமக்குள்ள அந்த பெருமையை புகுத்திடுறான். அதுக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், இடம் கொடுக்கவே கூடாது. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமைப்பட வேண்டாம். பலவான் தன் பலத்தை குறித்து பெருமைப்பட வேண்டாம். ஐஸ்வர்யவான் பணக்காரன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து, தன் ஆஸ்தியை குறித்து, அந்தஸ்தை குறித்து, செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. பெருமை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நீங்கள் பெருமை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பெருமை பாராட்டலாம், மேன்மை பாராட்டலாம். யாரை குறித்து? இயேசுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம். அவர்தான் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர், கிருபையை அளிக்கிற கர்த்தர். அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரும் இதை தான் விரும்புகிறார். இதுதான் அவருக்கு பிரியமாகவும் இருக்குதான். ஆனால் இன்னைக்கு நம்ம மனிதர்களை மேலே தூக்கி வச்சு பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம். ஒரு சில நேரங்களில் நம்மையே மேலே தூக்கி வச்சு பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம். அது இல்லை, நாம் இயேசுவை மேலே தூக்கி வச்சு பெருமை பாராட்டணும். எப்பொழுதுமே நாம் சொல்ல வேண்டியது, நான் சிறுகணும் நீ பெருகணும் அப்பா அப்படின்ற அந்த மன நோக்கத்தோடு தான் நாம் செயல்படணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை குறித்து நீங்கள் பெருமைப்படுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிறவைகளை குறித்தோ இல்லை மற்ற காரியங்களை குறித்தோ மற்ற ஆசீர்வாதங்களை குறித்தோ பெருமைப்படாதீங்கன்னு. பெருமை ஒரு நாளும் நம்மை காப்பாற்றாது. அது எப்போதுமே நமக்கு தீமையானது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.